முறிவான சாலையில் கையில் பூச்செண்டு எளிய உடை செருப்பு இல்லாமல் நினைக்கிறாள் 10 வயது மீனா. ஆனால் கண்களில் ஒரு எளிய நம்பிக்கை. கோவிலில் பூ அர்ப்பணிக்கும் போது மீனா மனதில் ஒரு கேள்வி, ஐயா, என்னை ஒரு நாள் நேரில் பார்ப்பீங்களா என்று முருகனிடம் கேட்கிறாள். ஒரு மழை இரவில் பூ கொண்டு செல்லும் போது மழை கடுமையாக கொட்டுகிறது. வழியில் அவள் மயங்கி விழுகிறாள். அவளது கனவில் முருகன் 6 முகங்களுடன் பசுமை மலையின் மீது ஒரு குழந்தைக்கு ஏற்ப அருளுடன் பேசுகிறார். நீ ஏற்கனவே எனக்குள் இருக்கிறாய். மீனா விழிக்கிறார். முழு உடலும் வெதுப்பாக இருக்கிறது. தன்னுள் ஒரு அமைதி, ஒரு விசுவாசம். மழை நின்று விட்டது. வழியில் ஒரு பூவுக்குவியல் விற்பனை வண்டியில் வேல் சின்னம். அவள் வாழ்நாள் முழுவதும் கோவிலில் சேவைக்கு அர்ப்பணிக்கிறார். இந்த கதை நமக்கு சொல்வது ஒரு எளிய உண்மை. இறைவனை அடைவதற்கு துவக்கம் கல்வி அல்ல, பணம் அல்ல, நம்பிக்கையும் நேர்மையும் உள்ள உண்மை மனமே. ஒரு பூவெற்றி சிறுமியின் இறைவன் மீது கொண்ட தூய நம்பிக்கை அவளுக்கே தெரியாமல் ஒரு தெய்வீக சந்திப்பாக மாறுகிறது. இக்கதை நம்மை நினைவூட்டுகிறது. அருள் எப்போதும் விலை கொடுத்து பெறப்படுவதில்லை, அது உண்மையான அன்புக்கு இயற்கையாக வரும் பரிசு.